the bell icon on YouTube and don't miss another update. ஈரான் இஸ்ரேலை தாக்குச்சு. இஸ்ரேல் மீண்டும் தாக்குமா, இல்லை ஈரானே திருப்பி தாக்குமா? ஏன் அப்படின்னா பெரிய அளவு டார்கெட்டுகள் ரீச் ஆகலை, சில டார்கெட் பட்டாலும் சின்ன சேதாரம் அப்படின்ட்டாங்க. இந்த பக்கம் ஈரானை பொறுத்தவரையும் சேதார விவகாரம்லாம் வெளியிடலை, பார்த்துக்க தொலைச்சிப்பிடுவேங்கிறதோட நிறுத்திக்கிட்டாங்க. அப்போ எப்படி கண்டினியூ ஆகும் போது தான் ஈரான்கிட்டருந்து தடாலடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் எங்கே போய் அப்படின்னா ஐநாவில் உட்கார்ந்துக்கிட்டே எங்கள் எம்பசியை தாக்குனனால திருப்பி தாக்குற எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு, தாக்கிட்டோம், இதோட முடிஞ்சு, பதிலுக்கு பதில் செஞ்சிட்டோம், இதுக்கு மேல ஏதாச்சும் செஞ்சா இதை விட கொடூரமா இருக்கும் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாங்க. அப்ப தெளிவா ஈரான் தாக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி அமெரிக்க பேஸ்களோட காம்பவுண்டுக்கு வெளியில மிசைல்களை தட்டி விட்டாங்க ஜெனரல் சுலைமானி இறந்ததுக்கு, இன்னொரு சுலைமானியை தொட்டேன்னா பேஸே செதறிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பதிலடி கொடுக்க முடியாமல் மக்கள் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறக்காக அமெரிக்க பேஸ்களோட இராணுவ பேஸ்களுக்கு வெளியில் இந்த மாதிரி மிசைல் தாக்குதலை நடத்தினாங்கன்னு எடுத்துக்கலாம். யார்கிட்ட கேட்குறோமோ அதுக்கேற்ற பதில் நம்ம கிடைக்கும். அதே தான் இங்கேயும் பெரிய அளவில் 200 ஆளில்லா விமானங்கள் கிளம்பி வருது ஈரான்லேருந்து நேரடியாக அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ளே கணிசமான சேதாரம் கொடுக்க முடியும்னு யாருமே நம்ப போகிறதில்ல. இல்லை 200 ஆளில்லா விமானம் இல்லை, அதில் சில பேலிஸ்டிக் மிசைல்களும் இருக்குது. அதெல்லாம் உள்ளுக்குள்ளே வந்து டவுடுபடி ஆகும்போது ஆட்டம் முடிஞ்சிரும், குட்டி ஊர் தான் நீ அப்படின்னு மிகப்பெரிய எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கலாம். அங்கே மாதிரியே தான் அமெரிக்க ஜெனரல் சுலைமானி இறந்ததுக்கு ஈரான் செஞ்சது 2 விதமாக பேசும் பொருளாச்சு. அதே தான் இப்பையும் யார்கிட்ட கேட்குறோமோ அதை பொறுத்து நமக்கு பதில் கிடைக்கும். ஈரான் மிரட்டினாங்க அப்படின்னும் இல்லை வலிக்காமல் மிரட்டினாங்க அப்படின்னு 2 பதில் இப்போவும் கிடைக்குது. ஈரான் போய் வெளிப்படையாக ஐநாவில் உட்காந்தே நீங்கள் செஞ்சதுக்கு நாங்கள் செஞ்சது, இனிமேல் செஞ்சால் இன்னமும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு விலகிக்கிட்டாங்க. இப்போ தெளிவாக பால் இஸ்ரேல் கிட்ட இருக்குது. இஸ்ரேல் அமெரிக்கா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்னு தெரியலை. இது மட்டும் கிடையாது, பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் இதில் பெரிய அளவில் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பிரான்ஸோட கருத்து எதிர்பார்த்த ஒன்று தான், இது தேவையற்ற ஒன்று, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும். சவுதி அரேபியா தான் முக்கியம். காரணம் அந்த ரீஜனோட பிளேயரு சவுதி அரேபியா என்ன பண்ணுது அப்படிங்கிறதா. அதை பொறுத்து சவுதி அரேபியா மேலே தாக்குதல் ஆரம்பிச்சிடும். ஏமன்லேருந்து சவுதி எண்ணெய் வயல்களை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பயம் சவுதி கிட்ட நல்லாவே தெரியுது. இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஆயுத புழக்கங்களுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி மிகப்பெரிய குழப்பம் இது இந்த பிராந்தியத்தை தாண்டி ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும். அதனால உட்கார்ந்து பேசி முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி சவுதி ஏறக்குறைய சரண்டர் ஆயிருக்கு. இந்த விவகாரத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ண போறாருங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் அமெரிக்காவை பொறுத்தவரையும் தெளிவாக இதுக்கு அடிக்கணுங்கிற ஒரு மூடில் இருக்கார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையும் அதே மூடு தான். ஆனால் சூழ்நிலை எப்படி வரும் அப்படிங்கிறதான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி. ஈரான் விலகினதுக்கு அப்புறம் இவர்கள் எப்படி பாய போறார்கள்ங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து நிகழ்வுகள் பெரிய அளவு யுத்தத்தை கொண்டு வருமா, இல்லை இந்த யுத்தமே கிடையாது, இது ஒரு தாக்குதலுக்கு தாக்குதல். எப்படி ஈரான் பாகிஸ்தானில் அடிச்சிச்சு, அதே காலகட்டத்தில் ஈராக்கில் அடிச்சிச்சு, அந்த மாதிரி இதையும் எடுத்துக்கணும் அப்படின்னு கடந்து போறார்களா அப்படிங்கிறதும் வரும் சில மணி நேரங்களில் தெரிஞ்சு போயிடும்.